வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுதான் என்னோட ஒரிஜினல் சேனல். இதுல உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரஸ்டபிளான பிரைவேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வந்து சேரணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இபி ஆபீஸ் இருக்குல்ல, ஆமா, அந்த இபி ஆபீஸ்ல இருந்து மாசம் 25,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 1,00,000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் 2 வேலை வாய்ப்புகள் வந்து விட்டுருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவோட எக்ஸாம் இல்லாம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க சென்ட் பண்ணணும். அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க. இது தமிழ்நாடு அரசோட எலக்ட்ரிக் போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த போர்டோட டிபார்ட்மெண்ட் மூலமா தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு வந்து செய்யறாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் யார் வேணா விண்ணப்பிச்சுக்கலாம். சோ இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன், இன்னும் இதை எப்படி நீங்க ஸ்பெசிபிக்கா அப்ளை பண்ணணும் அப்படின்றதமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தந்துறேன். சோ அதை பாருங்க, பார்த்துட்டு நீங்க தாராளமா இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வெப்சைட் லிங்க். சோ அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஃபில்லி குவாலிஃபைடு கம்பெனி செக்ரட்டரி அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 வேலை வாய்ப்புகளுக்கான வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்க குறிப்பிட்ட அட்ரஸுக்கு சென்ட் வந்து பண்ணிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க போட்டோ இங்க வந்து நீங்க வந்து ஒட்டிடணும். அந்த போட்டோக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கையெழுத்து இருக்குல்ல, அதை செல்ஃப் அட்டஸ்ட் இருக்குல்ல, அதை கண்டிப்பா நீங்க போட்டுதான் ஆகணும், மறந்துடாதீங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் இபில இருந்து கொடுத்திருந்தாலும் சேலரியா இருக்கட்டும், பிளஸ் இதுல இருந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போக போக உங்களுக்கு நிறைய சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓபன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இபில இருந்து இப்ப பெருசா ரெக்யூர்மெண்ட் எதுவுமே விடல, பட் விட்டுருக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட்டை நம்ம கண்டிப்பா யூஸ் வந்து பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். ஓகே, இதுல வந்து உங்க நேம வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ல வந்து எழுதிருங்க. ஐ மீன் கேபிட்டல் லெட்டர்ல 10th மார்க் ஷீட்லயோ இல்ல டிரைவிங் லைசன்ஸ்லயோ எப்படி உங்க நேம் வந்திருக்கோ அது அப்படியே கரெக்டா ஸ்பெல்லிங் வராம எழுதிருங்க. இங்க உங்க அப்பா பேரு இல்ல நீங்க விமனா இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட நேம் வந்து ஃபில் வந்து பண்ணிக்கோங்க. சோ நீங்க ஜெண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலா ஃபீமேலா, அதே மணிக்கு அட்ரஸ் கம்யூனிகேஷன். சோ அட்ரஸ் கம்யூனிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான அட்ரஸ் எழுதுங்க. பிகாஸ் அந்த அட்ரஸுக்கு தான் வந்து கால் லெட்டர் அப்படின்றத கவர்மெண்ட் கால் லெட்டர் அப்படின்றத சென்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அது வந்து மிஸ் ஆயிடக்கூடாதுல, நான் அதுக்காக வந்து சொல்றேன். சோ அந்த அட்ரஸ் கம்யூனிகேஷன்றத கரெக்டா மென்ஷன் வந்து பண்ணுங்க. ஓகே, அதே மணிக்கு டெலிபோன் நம்பருங்க. சோ அந்த டெலிபோன் நம்பர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய நம்பரை தயவு செய்து மென்ஷன் வந்து பண்ணிருங்க. மேபி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒருவேளை வாட்ஸ்அப்ஸ்ல கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, அதனால சொல்றேன். அதே மணிக்கு நீங்க பிரைமரியா யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில் ஐடியை மென்ஷன் வந்து பண்ணிருங்க. பெர்மனன்டான அட்ரஸையும் வந்து கொடுத்துருங்க. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்ரஸ் ரெண்டுமே எனக்கு ஒரே அட்ரஸ் தான் ப்ரோ அப்படின்னா ஒரே அட்ரஸே மென்ஷன் வந்து பண்ணிருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ 1/1/2025 படி உங்க வயசு என்ன, பிளஸ் அது போக நீங்க பிறந்த தேதி. சோ ரெண்டுமே நான் புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 25 ஆகுதுன்னா 25 அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிராக்கெட் குள்ள உங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும், மறந்துடாதீங்க. நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க. சோ அதே மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேரிடா அன்மேரிடா அப்படின்றத மறக்காம மென்ஷன் வந்து பண்ணிருங்க. இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா விடோவா இருக்கீங்க, டிவோர்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னா சோ அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிதான் ஆகணும். விடோவா இருக்கீங்க அப்படின்னா அந்த விடோக்கான சர்டிபிகேட் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்டால வழங்கப்பட்டிருக்கும்ல, ஒருவேளை அந்த சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸையும் அட்டாச் வந்து பண்ணிக்கணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட. சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க அதிகபட்சமா என்ன முடிச்சிருங்க. சோ இப்ப டிகிரி வைஸ் வந்து பார்க்கும்போது நான் வந்து டிகிரில பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா சோ அந்த டிகிரியை மென்ஷன் பண்ணி நீங்க பிராக்கெட் குள்ள அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேஜரையுமே நீங்க மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொடுத்துருங்க. எந்த சேலரி வேணா எனக்கு ஓகே தான். ஏன்னா சேலரி 25,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இன்னும் நம்ம சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சோ அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th முடிச்சிருப்பீங்கல்ல, இங்கதான் மெயினான விஷயம். சோ 10th முடிச்சிருக்க கூடிய இயர் பாசிங் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அது ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கிளாஸ் ஆஃப் எவ்வளவு மார்க் வந்து நீங்க வந்து வாங்கிருக்கீங்க. சோ அதே மாதிரிக்கே சப்ஜெக்ட் தமிழ் மீடியம் படிச்சீங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்களா அப்படின்றது. சோ அதே மாதிரிக்கே அது எந்த வருஷம். ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையுமே மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும். சோ அதே மாதிரிக்கே தான் அதுல அப்படியே கீழே 12th டிப்ளமோ இல்ல டிகிரி என்ன நீங்க வந்து முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து வருஷ கட்டி நீங்க இந்த இடத்துல மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேலை
இருக்கு அப்படின்னா மட்டும் கொடுங்க. இருக்கு அப்படின்ற போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ, ஆனா சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நீங்க கொடுக்க கூடாது. கண்டிப்பா உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கணும். சர்டிபிகேட் இருந்தா மட்டும் இந்த 12வது காலத்தை நீங்க வந்து தொடுங்க, இல்லைன்னா தொடவே வேண்டாம், விட்டுருங்க. அதே மாதிரிக்கே உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து தெரியும் கேக்குறாங்க. சோ இன்கேஸ் தமிழ், தெலுங்கு பிளஸ் வந்து இங்கிலீஷ், சில பேருக்கு வந்து ஹிந்தி, என்ன வேணா தெரியலாம். சோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அடிஷனலா தமிழை தாண்டி வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும் இங்க நீங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா வேற எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா மட்டும் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்க நேம் தனியா எழுதி அதுக்கு கீழே சிக்னேச்சர் தனியா போட்டுறணும். இங்க பிளேஸ் என்ன டிஸ்ட்ரிக்ட், எந்த டேட்ல இருந்து நீங்க வந்து பண்றீங்க, ஐ மீன் அப்ளை வந்து பண்றீங்க அப்படின்றத கொடுத்துட்டு இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்க 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருந்தா வச்சுக்கலாம். சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற வேலை வாய்ப்புல அப்ளை பண்ணக்கான சர்டிபிகேட், இந்த மாதிரி எனி அதர் சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களை பத்தின செல்ஃப் சர்டிபிகேட் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க வந்து அட்டாச் வந்து பண்ணணும். எல்லாமே ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் எதுவுமே கிடையாது. எல்லா ஜெராக்ஸுமே நீங்க அட்டாச் வந்து பண்ணிருக்கணும். சோ இதை அட்டாச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அட்ரஸுக்கும் நீங்க வந்து சென்ட் வந்து பண்ணணும். அதாவது அந்த அட்ரஸ் என்ன அப்படின்ற நான் மென்ஷன் வந்து பண்றேன். நீங்க எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். முடிஞ்சா அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இங்க நான் மார்க் பண்றேன், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், NPKRR, மல்லிகை நகர், அண்ணா சாலை, சென்னை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும். எப்பனா ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள்ள. என்ன ப்ரோ ரொம்ப ஷார்ட் டைமா கேட்டீங்கன்னா, ஆமா, விட்டுருக்கக்கூடியது 27, கொடுத்திருக்கக்கூடியது 3, ஒரு வாரம் தான் டைமிங்கே வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தேதி 29 தான் ஆகுது. மேபி உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னைக்கே ஸ்பீட் போஸ்டோ ரிஜிஸ்டர் போஸ்டோ நீங்க எப்படி வேணாலும் அனுப்பிக்கலாம். சோ அதுல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்ட்ல தான் அனுப்பியிருக்கணும். ஆன்லைன் அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ஆஃப்லைன்ல நீங்க 3ஆம் தேதிக்குள்ள நீங்க அனுப்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். சோ அதனால நான் வந்து சொல்றேன். சோ இதுதான் இதுக்கான அபிஷியல் அட்ரஸ். இப்படிதான் நீங்க அனுப்பணும். மொத்தம் 2 வேலை வாய்ப்புகள், சாரி, ஒரு வேலை வாய்ப்புகள், கம்பெனி செக்ரட்டரி அப்படின்ற வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. சோ வேணும் அப்படின்றவங்க தாராளமா இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் அதர் டவுட், வேற ஏதாச்சும் வேலை வாய்ப்புகளை பத்தி தெரியும் நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்.